சூயஸ் கால்வாய் திறப்பு. 1869 நவம்பர் 17 அன்று சூயஸ் கால்வாய் திறந்து வைக்கப்பட்டது. இது உலக வர்த்தக வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவிற்கு செல்லும் கப்பல்கள் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையான நன்னம்பிக்கை முனையை சுற்றிச் செல்ல வேண்டியிருந்தது. இது மிக நீண்ட மற்றும் அபாயகரமான பயணமாக இருந்தது. பயண தூரத்தை குறைக்க எகிப்தின் நிலப்பகுதியில் ஒரு நேரடி நீர்வழி உருவாக்கும் யோசனை முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து 1859 ஆண்டு சூயஸ் கேனல் கம்பெனி நிறுவப்பட்டது. பிரெஞ்சு பொறியாளர் பெர்டினாண்ட் டி லெசெப்ஸ் தலைமையில் கட்டுமான பணி தொடங்கப்பட்டது. சுமார் 15 லட்சம் தொழிலாளர்கள் இதில் ஈடுபட்டனர். இவர்களில் பெரும்பாலானோர் எகிப்தியர்கள். சுமார் 10 ஆண்டுகள் கடும் உழைப்புக்கு பின்னர் கால்வாய் பணி முடிவடைந்தது. இந்த கால்வாய் எந்த ஒரு இடைநிலை தடுப்புகளும் இல்லாமல் கடல் மட்டத்தில் இயங்கும் கால்வாயாக வடிவமைக்கப்பட்டது. சுமார் 193 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கால்வாய் மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைத்தது. இந்த கால்வாய் 200 முதல் 225 மீட்டர் வரை அகலம் கொண்டதாக உருவாக்கப்பட்டது. இது 24 மீட்டர், அதாவது சுமார் 80 அடி ஆழம் கொண்டது. சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதன் மூலம் ஐரோப்பா மற்றும் ஆசியாவுக்கு இடையேயான கடல் வழி பயணம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் குறைக்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக லண்டனில் இருந்து மும்பைக்கான தூரம் சுமார் 40% குறைந்தது. இந்த புதிய வழித்தடம் வர்த்தக கப்பல்கள், இராணுவ கப்பல்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆகியவற்றை சுலபமாக்கியது. இது உலகின் மிக முக்கியமான கடல் வழி பாதையாக மாறியது. சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட பிறகு எகிப்து ஒரு முக்கிய புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார மையமாக மாறியது. கால்வாயின் கட்டுப்பாடு பல தசாப்தங்களாக பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு அரசாங்கங்களுக்கிடையே ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்தது. இதுவே பின்னர் 1956 ஆண்டில் சூயஸ் நெருக்கடிக்கு வழிவகுத்தது. இன்றைய தேதியில் உலக எண்ணெய் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் சுமார் 12% சூயஸ் கால்வாய் வழியாகவே நடைபெறுகிறது. 1869 நவம்பர் 17 அன்று கால்வாய் திறந்து வைக்கப்பட்டதன் மூலம் ஐரோப்பா ஆசியா இடையிலான வர்த்தகத்திலும் அரசியலிலும் முற்றிலும் புதிய அத்தியாயங்கள் தொடங்கின. பிரிட்டிஷ் பேரரசு இந்தியாவுடன் வணிகம் செய்யும் முக்கிய வழி கிடைத்தது. எகிப்து சர்வதேச வணிகத்தில் முக்கியமான இடத்தினை பிடித்தது. சூயஸ் கால்வாய் உலக வர்த்தகத்தின் நரம்பு மையமாக வரலாற்றில் இடம்பெற்றது.